ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். துபாயில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை இந்த இடத்துல பார்ப்போம். இந்தியாவின் மும்பை பகுதியில தொலைதூர ஒரு கிராமத்துல பாத்திமா, ரியா என்ற ரெண்டு பெண்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ரெண்டு இளம் பெண்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஒரு டைலர், அதாவது துணிகளை சிறப்பான முறையில தச்சு அவங்க நல்ல பேர் இருக்காங்க. அப்படியான நிலையில அவங்களுக்கு துபாய் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவங்க துபாய் போறாங்க. ஆனா அங்க நடந்த மர்மமான விஷயம் அவங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ட அந்த விஷயம் உலகையே உழுக்குச்சு. சரி, என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாத்திமான்றது பம்பாயின் கிரேக் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கிராமம் ஒரு அழகான ஒரு கிராமம். அங்க உள்ள மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க. அங்குள்ள சிறுவர்கள் எல்லாம் மீன் பிடிப்பாங்க. அந்த கிராமத்துல வாழ்ற ஒரு பெண்ணு தான் பாத்திமா ரொம்ப அழகான ஒரு பெண்ணு. பாத்திமாவுக்கு 22 வயசாகுது. அவ 22 வருஷத்துக்கு முன்னாடி அவ அந்த ஊர்ல பிறந்தா. அவருடைய அப்பா ரிச்சா ஓட்டி இருந்தாரு. ரிச்சா ஓட்டி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. 4000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறாரு. அதை வச்சு அவங்க குடும்ப வாழ்க்கையை ஓட்டிட்டு வராங்க. பாத்திமாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பியும் பாத்திமாவும் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் திடீர்னு பாத்திமாவுக்கு 15 வயசா இருக்கும் போதே அவருடைய அப்பா ஒரு விபத்துல இறந்துறாரு. அவர் ரிச்சா ஓடிட்டு வந்திருக்கும் போது ஒரு லாரி திடீர்னு வந்து அவர் மீது மோதுது. அவரு அந்த இடத்துல இறந்துறாரு. பாத்திமாவோட அப்பா இறந்தால அவருடைய அம்மாவுக்கு என்ன பண்றதே தெரியல. அந்த குடும்பமே இடிஞ்சு போது வறுமையால கொஞ்சம் கொஞ்சமா வாடிட்டு இருக்கு. இப்பதான் அவருடைய அம்மா அவங்கள மளிகை கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் தான் சம்பளம் வருது. இதனால அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல. பாத்திமாவுக்கும் பாத்திமாவோட தம்பிக்கும் துணியும் புத்தகங்களும் வாங்கறதுக்கு கூட காசு இல்ல. இப்பதான் பாத்திமா தன்னுடைய வீட்டோட வறுமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. இப்பதான் அவருடைய தம்பிக்கு ஒரு மருத்துவர் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால தனது கனவு எப்படி இருந்தாலும் தனது தம்பி கனவு நிறைவேற்றும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்பதான் அவருடைய அம்மாவிடம், அம்மா நான் ஸ்கூலுக்கு போல துணி கடைக்கு போயிட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவருடைய அம்மா வேற வழியில அவளும், இல்லம்மா இங்க எல்லாருமே கெட்டவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, நீ எங்க போனாலும் ஆபத்து நிறைஞ்சிருக்கு, வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்திமா கேட்கல. இல்ல, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தம்பி வாழ்க்கையும் பாழாயிடும், அதனால அவனுடைய வாழ்க்கையாவது நம்ம காப்பாத்தோம் அப்படின்னு பாத்திமா சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவருடைய அம்மா ஒத்துக்கிறா. இப்பதான் டெக்ஸ்டைல் தொலைதூரத்துல ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்துல பாத்திமா வேலை செய்யறா. பாத்திமாவுக்கு மாசம் 8000 ரூபாய் சம்பளம். அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை சுமாரே ஓடிட்டு இருக்கு, சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சாப்பாடு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பாத்திமா வேலைக்கு போறதால அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி வருது. இந்த இடத்துல தான் அதே நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு பெண்ணு தான் ரியா. ரியாவும் பாத்திமாவும் நண்பர்கள். அவங்க எப்பொழுதுமே சந்தோஷம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே கடுமையா வந்து உழைப்பாளி. அதே போல ரெண்டு பேருமே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா ரியாவுடைய அப்பாவும் சந்தையில காய்கறி எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு வர்றவர் தான். அதனால அவருக்கும் மாசம் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குது. இதனால ரியாவும் அந்த நிறுவனத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே கடுமையான ஒரு உழைப்பாளி. நிறுவனத்துல வேலை ரொம்ப கடுமையா இருக்கும். அதே போல கையில வந்து ஊசி எல்லாம் குத்தி கடுமையான காயம் ஏற்பட்டாலும் முயற்சிகளை கைவிடாம அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ரூமுக்கு வந்து இரவு நேரத்துல பேசிட்டு வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப இன்ஸ்டாகிராம், Facebook, யூடியூப் அப்படின்னு அவங்க வலைதளத்தை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்ல பல விதமான வீடியோக்களை பாக்குறாங்க. அப்பதான் துபாய் புர்ஜ் கலிஃபா மிகப்பெரிய ஒரு கட்டிடங்களையும் அவங்க பாக்குறாங்க. துபாயில பாரு எவ்வளவு பெரிய கட்டிடம்னு. அதாவது மேகமூட்டத்திலிருந்து முற்ற அளவுக்கு இந்த கட்டிடம் இருக்குது. இங்க வாழ்றவங்க எல்லாமே மிகப்பெரிய பணக்காரங்க தான். இங்க போனா நமது வாழ்க்கை தலைகீழா மாறும் அப்படின்னு அவர் சொல்றா. அதுக்கு ரியாவோ, இங்க போறதா சாதாரண விஷயம் கிடையாது, எப்படி விசா எடுக்கிறது, எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது, எப்படி போறது நமக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றா. ஆனாலும் அவங்க வந்து தினந்தோறும் அதை வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம்ஸ் வந்து இருக்குது, வெளிநாட்டு போகணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதாவது ரியா சொல்றா, நம்ம அப்படி இங்க இருந்து போனோம்னா 2 வருஷத்துலயே எல்லாமே மாறிடும் அப்படின்னு அவர் சொல்றா. இந்த இடத்துல ரஹீம் என்ற ஒருத்தர் அங்க வராரு. அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாரு. அவரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவரு கோட்டு சூட்டு போட்டு ஷூலாம் போட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப டீசென்டான பணக்காரர் மாதிரி இருக்காரு. இப்பதான் அவரு சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து அழகா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இது போல நான் துபாயில ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல டிராவல்ஸ் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். துபாய்க்கு போனா ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கலாம். அதாவது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50,000 60,000 சம்பாதிக்கலாம். நான் ஏகப்பட்ட பெண்களை வந்து அனுப்பியிருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே செழிப்பா வந்திருக்காங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கூரை வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு மெத்த வீடு கட்டி கார் பங்களா அப்படின்னு ரொம்ப வசதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் அங்க போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு பாத்திமாவை உண்மையாவா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறா. அவரும், ஆமா இது உண்மைதான், நான் சொல்றத நம்புங்க. இது போல நீங்க துபாய்க்கு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழா மாறும், நீங்க சீக்கிரமாவே பணக்காரரா மாறிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும், சரி எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாரு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுல சம்மதம் வாங்க, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரின்னு பாத்திமாவோட வீட்டுக்கு வரா. அவருடைய அம்மாவிடம், இது போல நான் துபாய்க்கு போறேன் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு பாத்திமாவோட அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா. அம்மா, அங்கெல்லாம் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பெண்கள் நிறைய பேரும் போய் அங்க சிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை தொலைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்மா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாங்க, இன்னைக்கு உலகமே தலைக்கீழ மாறி இருக்குது. உலகத்துல எல்லா மக்களும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வராங்க. அதனால இதுக்கு மேல பயப்படவே தேவையில்ல, நம்ம சந்தோஷமா போலாம் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நீ ஏதாவது பண்ணு சரி அப்படின்னு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அதே போல
ரியாவும் அவருடைய அப்பாவிடம் போய் சொல்றாரு, இது போல அப்பா நானும் என் தோழியும் துபாய்க்கு போறோம், துபாயில போயிட்டு நிறைய சம்பாதிப்போம், எங்களுக்கு சம்பளமா 60,000 தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப அவருடைய அப்பாவும் யோசிக்கிறாரு, இப்ப சரிமா நீ கல்யாண வயசுல போயிட்டு எப்பமா வந்து கல்யாணம் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அதை பத்தி கவலைப்பட வேணாம்ப்பா, நான் இன்னும் 2 வருஷத்துல திரும்பி வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப சரின்னா அவரும் சம்பிக்கிறாரு. இப்ப 2 பேரும் அந்த ஏஜென்சிடம் போறாங்க. அந்த ஏஜென்சி ஆபீஸ் ரொம்ப குவைட்டா ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப அங்க ஏகப்பட்ட பேப்பர்கள் நிறைய சிதறி இருக்கு. அந்த பேப்பர்ல எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் போன விசா பாஸ்போர்ட் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் அவங்க சொல்றாங்க, நான் 1 மாசத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல இவங்களுடைய ஆதார் பான் கார்டு எல்லாமே வாங்கிட்டு பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்றாங்க. அடுத்த சில வாரங்களிலே பாஸ்போர்ட் வந்துருது. சில நாட்களிலே விசாவை ரெடி பண்றாங்க. இப்ப இதை கேட்டு சந்தோஷமா வராங்க. பலவிதமான கனவுகளோட அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க வெளிநாடு போற நாட்களும் வந்துருச்சு. ரஹீம் போன் பண்றாரு, உங்க 2 பேத்துக்குமே பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவங்க 2 பேரும் வராங்க. அவங்க இந்தியாவில இருந்து துபாய் புறப்பட்டு போறாங்க. இப்பதான் அவங்க ஏர்போர்ட்ல நின்று இருக்காங்க. அவருடைய அம்மாவிடம், நீ கவலைப்படாதமா, நான் துபாய் போயிட்டு தினந்தோறும் உனக்கு போன் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல ரியாவும் அவருடைய அப்பா பத்திரமா இருமா, ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ண அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரின்னு அவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி விமானத்துல புறப்பட்டு துபாய் போறாங்க. இது எல்லாமே கனவுல நடக்கிற மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்களால நம்பவே முடியல. இப்ப அவங்க போயிட்டு துபாயில வந்து இறங்குறாங்க. அவங்க இறங்கி பார்த்தா உயரமான கட்டிடம், பெரிய பெரிய ரோடு, ஆடம்பரமா கார்லாம் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. இப்ப அவங்க 2 பேருமே ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்க. அந்த ரூம்ல ஏசி அனைத்து வசதியுமே இருக்கு. இப்ப அந்த இரவு ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் நிம்மதியா இருந்து படுக்கிறாங்க. நாளையில இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் ரஹீம் போன் பண்றாரு. போன் பண்ணி மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, அந்த பார்ட்டிகளுக்கு நீங்க போகணும், 2 பேரும் தயாராகுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு பாத்திமா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறா. நாங்க எதுக்கு பார்ட்டிக்கு போனோம், இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க, அங்க உங்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ரியா இதை பார்த்து, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, இந்த வாய்ப்பை நான் தவற விட விரும்பல அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. அதே நேரத்தில் பாத்திமா பல விதமான குழப்பத்தோட அவளும் கிளம்புறா. இப்ப 2 பேருமே கிளம்பி அந்த பார்ட்டி போறாங்க. பார்ட்டியில பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே வந்துருக்காங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில நிறைய ஷேக்குகளும் நிறைய பெண்களும் நடனமாடிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு அந்த ஜூஸை 2 பேரும் குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமாயிடுறாங்க. திடீர்னு அவங்களை யாரோ வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அவங்க கத்துறாங்க, ஏதோ கத்து நினைக்கிறாங்க, கத்த முடியல. இப்பதான் அங்க ஒரு சிறிய ஜெட்டு விமானம் வந்து நிக்குது. அந்த ஜெட்டு விமானத்துல 2 பேரையும் ஏத்துறாங்க. பாத்திமா கத்துறா, எங்களை எங்க ஏத்திட்டு போறீங்க, தயவு செய்து எங்களை விட்டுருங்க, நாங்க எங்க நாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு கதறா அழுவுறா. ஆனாலும் அவங்க வந்து கை காலையும் கட்டி அவங்க இந்த ஜெட்ல வந்து ஏத்துறாங்க. இப்ப ரியாவும் பாத்திமாவும் கத்துறாங்க, அழுகுறாங்க. ஆனா எந்த ஒரு பலனும் இல்ல. இப்ப அந்த ஜெட்டு விமானம் புறப்படுது. கொஞ்ச நேரத்துல எங்கதான் போகுதுன்னு தெரியல. மிகப்பெரிய ஒரு பாலைவனத்து நடுப்பகுதியில அது போயிட்டு இறங்குது. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு தீவு மாதிரி இருக்குது. அந்த தீவுல பச்சை பசேர்னு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பில்டிங் வந்து இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ள வந்து நுழைகிறாங்க. அந்த அரண்மனை பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு ஆடம்பரமான ஒரு அரண்மனை. இப்பதான் அங்க ஷேக் அகமதுன்னு ஒருத்தன் வந்து வரான். அவன் பார்க்கறதுக்கு தடிமனா உயரமா, ஆளு பார்க்கறதுக்கு ரொம்ப கடுமையானவனா இருக்கிறான். பார்க்கறதுக்கே பயங்கரமா வந்திருக்கிறான். இப்ப அவன் நேரா வந்து, நான் சொல்றதாங்க சட்டம், நான் சொல்றத நீங்க 2 பேரும் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இது சொல்றது எல்லாமே இன்னொரு பெண்ணு மொழிபெயர்த்து சொல்றாங்க. அவங்க இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நாங்க இங்க வந்தது வேலைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் எதுவுமே சொல்லாம இவங்க 2 பேரும் ஆச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஷேக் அகமது அங்க போயிடுறாரு. ஷேக் அகமது அங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரரு. அவரு இங்க 1-2 ஏகப்பட்ட பெண்களை இதே போல வந்து அந்த அரண்மனைக்கு வந்து ஆச்சு வருவாரு. ஆனா வந்த பிறகு அந்த பெண்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படி ஒரு மர்மமான விஷயம் அந்த அரண்மனை நடந்துருக்கு. இப்பதான் அவங்க 2 பேருமே தனித்தனியா ஜெயில வந்து அடைக்கிறாங்க. இப்ப 2 பேருமே அதிர்ந்து போறாங்க. ஷேக் அகமது அங்க வந்து வராரு. அந்த பெண்மணியிடம் வந்து, நான் சொல்றத நீங்க கவனமா கேட்கணும், நான் சொல்றது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா இங்கிருந்து நீங்க உயிரோட போகலாம், ஆனா கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உயிரோட போக முடியாது, நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு பாத்திமா அழுகுறா. இப்பதான் அவன் பக்கத்துல போறான். பக்கத்துல போயிட்டு, உண்மையாவே உன்னுடைய இடுப்பு ரொம்ப வளைவு நெளிவா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறான். இப்பதான் எல்லா உண்மையும் அவளுக்கு புரியுது. ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னும் நம்ம வந்து கடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னும் அவ புரிஞ்சுக்கிறா. இப்பதான் அவன் மேல கையை தொடுறான். ஆனாலும் அவன் வந்து தட்டிட்டு முரண்பிடிக்கிறா. இப்போ ஒரு பெரிய சாட்டையா இருக்கு. அந்த சாட்டையாலேயே அடிக்கிறான். ஒரு அடியும் அவளுடைய உடல்ல இருந்து ரத்தம் பீச்சிட்டு வருது, ரத்தம் வெளில வருது. அவ கதறா, அழுகுறா. எடுத்த மாதிரி ரியா வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கிறா. இப்ப அந்த கேட்டை சாத்திட்டு ரியாவோட அறைக்கு போறான். இப்ப ரியாவோட அறையில பயந்து நடுங்குறா. இப்ப ஷேக் அகமது ரியாவை தொடுறான். ஆனா ரியா பயத்துல எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. அவனுடைய காமயச்சைய அவளிடம் தீர்த்துக்கிறான். கொஞ்ச நேரத்துல அங்க உள்ள ஏகப்பட்ட பெண்கள் சாப்பாடு, குளிர்பானம் எல்லாமே வந்து எடுத்துட்டு வராங்க. 4-5 பெண்கள் எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இப்பதான் அவங்க சில விஷயத்த சொல்றாங்க. இங்க நீங்க இவங்க சொல்றத நீங்க கேட்கல அப்படின்னா நீங்க உயிரோட போறது கஷ்டம்தான். உங்களுக்கு முன்னாடி கூட 2 பெண்கள் இதே மாதிரி இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க ஆள் காணாம போயிட்டாங்க. அதே போல பல பெண்கள் இங்க காணாம போயிருக்காங்க. அதனால நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கு மேல அவங்க மறுவார்த்தை பேசல. ஏன்னா அந்த பெண்களோட உடல்லையும் இது போல காயங்கள் நிறைய இருக்கு. இப்ப அதுக்கு பிறகு ஷேக் அகமது உள்ள வந்தா அவங்க 2 பேரும் வாயை திறக்கிறது இல்ல. அதாவது நம்ம உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா உயிரோட இருக்கணும்னா இப்ப சொல்றத கேட்டுதான் ஆகணும்னு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப 2 பேருமே அவன் சொல்றதுக்கு வந்து கேட்கறாங்க, அடி பண்ணிடுறாங்க. அவன் நினைச்ச போதெல்லாம் அவங்களுடைய அறைக்கு வருவான், அவனுடைய காம இச்சையை தீர்த்துப்பான். இப்ப அவங்க 2 பேத்தையும் ஒரே அறையிலே போடுறான். இப்படியே நாட்கள் தொடர்ந்துட்டே இருந்து வருது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பேத்தையும் அறையை விட்டு வெளில கொண்டு வரான். இப்ப அரண்மனையில அவங்க 2 பேத்துக்கும் புதுசா உடை வந்து கொடுத்து பணக்காரர்கள் போல நகையெல்லாம் வந்து அனுபவிக்கிறான். இப்ப அவங்க 2 பேத்தையும் தனது மனைவின்னு அழைக்கிறான். எப்பொழுதும் அவன் போகும்போது அவங்க கூடவே போகணும், அவன் சொல்றதான் செய்யணும். இப்படியான வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில ஒரு வார்த்தை கூட அவங்களால பேச முடியாது, எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது. ஒரு நாய் போல அவங்க 2 பேத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சில சமயம் வெளில வந்து அந்த பகுதியில பேசிட்டு இருப்பாங்க. இவனிடமிருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு முரண்பிடிக்காம இப்படியே இருந்து ஏதாவது தப்பிக்க வழி பார்க்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. பல விதமா யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க வெளில போறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்ப திடீர்னு ஒரு நாள் அங்க பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க தொழிலதிபர்கள்லாம் வந்து பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்கர் ஒருத்தரும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் துபாயிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் தான் இந்த ஷேக் அகமது. ஷேக் அகமது சொல்றதுதான் அங்க சட்டம். ஏன்னா அவனுடைய நிறுவனத்துல 100 எண்ணெய் கிணறுகள் தங்க ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு டன் கணக்குல இவன் செஞ்சிட்டு இருக்கான். அதாவது மொத்தத்துல அந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு வரான் இந்த ஷேக் அகமது. இப்ப அங்க வியாபாரம் பண்ண அந்த அமெரிக்கர் வராரு. இப்ப அந்த அமெரிக்கரிடம் இவங்க 2 பேருமே என்னுடைய மனைவிகள் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான். இப்ப அதை பார்த்து அமெரிக்கரும் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அந்த 2 இளம்பெண்களும் அழகா இருக்காங்க, அதே நேரத்துல ரொம்ப இளமையா இருக்கிறாங்க. ஆனா ஷேக் அகமதுக்கு குறைஞ்சபட்சம் 45 வயசு இருக்கும், கரடமுரடான ஒரு ஆளு. எப்படி இவனுக்கு இவ்வளவு அழகான மனைவி அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்பதான் அந்த பெண்களோட கண்ணை அவன் கூர்ந்து கவனிக்கிறாரு. இப்பதான் அவங்களுடைய கண்கள்ல ஒரு சோர்வு வந்து ஏற்படுது. இந்த பார்ட்டி வந்து முடியுது. அந்த அமெரிக்கரு கொஞ்சம் வெளில வந்து போறாரு. இந்த இடத்துல தான் பாத்திமா ஓடி வந்து இது போல எங்களை தயவு செய்து காப்பாத்துங்க, நாங்க ரொம்ப ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். இப்ப எல்லா விஷயத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்னு அவருக்கு வந்து புரியல. ஆனா ஹெல்ப் மீ அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்றது மட்டும் அவனுக்கு நல்லா கேக்குது. இவங்க ஏதோ ஆபத்துல சிக்கிருக்காங்கன்றது மட்டும் தான் அவனுக்கு வந்து புரியுது. எதுவுமே தெரியாத போல அவன் திரும்பவும் போய் ஷேக் அகமது கூட உட்காந்துக்கிறான். அவன் வெளில வரான். வெளில வந்த பிறகு சர்வீஸ் போலீஸாரிடம் துப்பு கொடுக்குறான். அதை பத்தி எல்லாத்தையும் சொல்றான். இப்பதான் உடனடியா அமெரிக்க போலீஸ் அங்க வந்து இறங்குது. மிகப்பெரிய தாக்குதல் நடத்துது. என்ன நடக்குன்னு தெரியாம ஷேக் அகமது அங்கிருந்து ஓட பாக்குறான். அவனையும் கைது செய்யறாங்க. அங்க உள்ள பெண்கள் 16 பேரை மீட்கிறாங்க. இப்ப கீழே உள்ள எல்லா சிறையிலும் பாக்குறாங்க. 5-6 பெண்கள் அங்க உள்ள சிறையில வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை எல்லாத்தையுமே மீட்டு வெளில கொண்டு வராங்க. இந்த இடத்துல தான் திரும்பவும் அங்க ஆய்வு பண்ணி பார்க்கும் போது 46 பெண்களுக்கு மேல அங்க வந்து கொன்னு அவன் புதைச்சிருப்பது அங்க தெரிய வருது. இப்ப இதை கேட்டு எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமா அவங்க உடனடியா மீட்க மீட்டு நாட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த செய்தி இப்ப வந்து வேகமா வெளியே வருது. அந்த செய்தியில அவங்க இருந்தது துபாய் நாடே கிடையாது. அவங்க துபாய் நாட்டை விட்டு வேறொரு பாலைவனத்துக்கு அவங்க எங்கேயோ வெளில வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவன் தனியா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை அவன் நிறுவிட்டு வரான். கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இந்த விஷயம் பாத்திமாவுக்கு தெரிய வருது. இப்ப அவருடைய குடும்பத்துல அவன் வந்து சேர்றான். நான் உயிர் தப்பித்தது பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் வந்து சொல்றா. அவங்க வெளிநாடு போனதுல இருந்து ஒரு போன் கால் கூட அவங்க வீட்டுக்கு வந்ததுல இதனால அந்த குடும்பமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது. இப்பதான் அந்த குடும்பத்துக்கே நிம்மதி ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.